வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, என்னுடைய ரெசிபிஸை யூடியூப்ல சர்ச் பண்றதுக்கு ரெசிபியோட பேர் போட்டு சிக்கன் ஃபிஷ் ரெசிபி தமிழ், இதோட சுருக்கம் CFRT, அதையும் சேர்த்து போட்டு சர்ச் பண்ணுங்க. என்னோட ரெசிபியோட லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு எடுத்திருக்கேன். பார்ப்போமா? வெல்கம் டு CFRT ரெசிபீஸ். முதல்ல ஒரு கடாயில் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு, இதோட ஒரு 5 மிளகாய், காஞ்ச மிளகாய், கலருக்காக ஒரு காஷ்மீர் மிளகாய், இதெல்லாம் போட்டு மிதமான தீயில வறுத்துக்குங்க. இந்த குழம்போட அளவு 2 பேர் இல்லாட்டா 3 பேர் சாப்பிடலாம். மிதமான தீயில வாசம் வர்ற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போறேன். அதெல்லாம் மிக்சியில் மாற்றிக்குவோம். கூடவே ஒரு வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அது போடுங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 கப் அளவு சேருங்க. இதோட ஒரு 2 தேங்காய் சில், கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதோ நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் லேசாக கீரிக்குங்க 2 பக்கம், அப்போ தான் உள்ளே வந்து மசாலா சேரும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து ஒரு பாதி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போதும், அதையும் வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வர்ற நேரம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுத சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. எண்ணெயில் சோம்பு போட்டு தாளிக்கும் போதே பட்டையும் கிராம்பும் வாசத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலையோட பச்சை வாடை போகட்டும். 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. அக்கா, விடுகதைக்கான நேரம் இது. வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி, அவர்கள் யார்? விடை வீடியோட கடைசியில சொல்லுவேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்கும் போது இதோட பச்சை வாடை சுத்தமாக போய் நல்லா குழம்போட வாடை கமன் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ முட்டையை போட்டு முட்டை உள்ளுக்குள்ளெல்லாம் இந்த மசாலா நல்லா சேர்ற மாதிரி அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடணும். சாதம், இட்லி, தோசைக்கு இதை சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் வச்சுருக்கிறது கெட்டியான குழம்பு. நான் சப்பாத்திக்காக இதை வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும் உங்களுடைய விருப்பம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மசாலாலாம் முட்டையில் நல்லா சேரட்டும். நம்மளுடைய சுவையான முட்டை குழம்பு சுவைக்க ரெடி. விடுகதையின் விடையும் ரெடி. வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி, அவர்கள் யார்? பூட்டும் சாவியும். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய அடுத்த காணொளி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி. Thank you. CFRT recipes.